ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்டர் கீவேர்ட் வந்து என்னலாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி ஒரு டேபிள் வந்து அதை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதை வச்சு எப்படி மாடிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்க கைஸ். நம்ம வீடியோல எஸ்கியூஎல் சீரிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் வந்து போட போறோம். ஸோ இந்த சீரிஸ்ல நீங்க என் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்டர் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றது முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் கீவேர்ட் நம்ம வந்து வெல்கோ நெக்ஸஸ் அந்த டேட்டா பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்டர் கீவேர்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஸோ நான் இன்னொரு வாட்டி நான் வந்து யூஸ் வெல்கோ நெக்ஸஸ் சாரி யூஸ் வெல்கோ நெக்ஸஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி யூஸ்ல தான் இருக்கு. ஸோ ஓகே, யூஸ் வெல்கோ நெக்ஸஸ். ஓகே, இப்போ வந்து ஆல்டர் கமாண்ட் ஆக்சுவலி நம்ம வந்து டேபிள் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துடலாங்க. ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஓகே, நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து என்னலாம் இருக்கு, நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் மொத்தம் 6 டேட்டா இருக்கு. ஸோ எம்ப்ளாயி மொத்தம் 3 காலம் இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி. ஓகே கேஸ், இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இவங்களோட மெயில் கீழே எனக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்டர் இந்த டேபிள் நான் வந்து மாடிஃபை பண்ணல, நான் வந்து ஆல்டர் பண்ண இந்த டேபிள். ஏன்னா எனக்கு வந்து இமெயில்னு சொல்லிட்டு இங்க எனக்கு இந்த இடத்துல இன்னொரு காலம் வேணும். ஓகேவா, அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நீங்க வந்து இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி, இமெயில்லாம் கொடுக்க தேவையில்ல. அது நீங்க ஈஸியஸ்ட் வேலை, இந்த வேலை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து என்னன்னா ஆல்டர் ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயிஸ் ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயிஸ் ஆட் ஆட் ஃபோன் நம்பர், சாரி ஆட் இமெயில், வேர்கேர் வேர்கேர் 50 இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டேபிள்ல வந்து ஆட் ஆயிருங்க. ஓகேவா, ஸோ ஆல்ட் டேபிள் வந்துச்சு. இப்போ நான் வந்து என் செலக்ட் கொரியில நான் ரன் பண்றேன். ஓ ஷிட், யா இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி, இமெயில், நல்ஸ்ன்னு இருக்கு கைஸ். ஓகேவா, ஸோ இந்த நல் வந்து இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா ஒரு டேட்டா செட்ல வந்து நல் வேல்யூஸ் இருந்தா அதை நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் நீங்க வந்து பார்க்கணும் கைஸ். ஓகேவா, ஸோ முக்கியமான கான்செப்ட் நான் சொல்லி தரேன் கண்டிப்பா. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இமெயில் ஐடி இருக்கு, இங்க நல் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல எப்படி வேல்யூ செட் பண்ணணும்னா, அது ஈஸி தான். ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் நம்ம சொன்னேன்ல, அப்டேட் அப்டேட் எம்ப்ளாயிஸ் செட் இமெயில் ஈக்குவல் டு பாண்டி பாண்டி அட் பாண்டி அட் velco.com ஈக்குவல் டு வேர் அவங்களுக்கு என்ன வைக்கணுமா, எம்ப்ளாயி ஐடி வந்து ஈக்குவல் டு, இது வந்து கம்பெனி மெயிலாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்க எனக்குன்னு சொல்கிறது தான் கேஸ். ஓகேவா, ஸோ நான் இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அப்டேட் ஆயிரும் கேஸ். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, ஸோ நீங்கள் நம்ம செலக்ட் டூவில் போயிட்டு, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா பாண்டின்னு இருக்கிறது நம்ம பாண்டி@velco.com சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிக்குது கேஸ். ஓகேவா, ஸோ நம்ம எடிட்டிங் டீமோட மெயிலாம் இல்லை, எடிட்டிங் டீமோட பேர் தான் அது. ஓகேவா கைஸ், ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து டூன் நான் வந்து கொடுக்குறேன் கைஸ். ஓகேவா, ஸோ நான் டூன் இந்த இடத்துல கொடுத்துட்டு நான் திரும்பி இந்த இடத்துல ரன் பண்ணேன்னா, ஸோ எனக்கு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெற்றி இருக்கிற இடத்துல எனக்கு வந்து இது வந்து செட் ஆயிருக்கு. ஓகேவா, வெற்றி@velco.com. ஓகேவா கைஸ், ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ வந்து இமெயில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயிஸ் ஷிட் alter table employees add mob number வச்சுப்போம். ஸோ மொப் நம்பர், சரி நான் மொப் நம்பர் வைக்கிறேன். ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்லிக்கிறேன். இப்போ மொப் நம்பர் வேர்கேர் வேர்கேர் போட்டுருவோம், வேர்கேர் 50 மேபி 10 தான் எல்லாத்துக்குமே. ஸோ யாராச்சும் இது கண்ட்ரி போட்டுட்டு கொடுத்தாங்கன்னா ஸோ அதனால 15 கொடுத்துக்கலாம். ஸோ 15 ஓகே. ஓகே, இப்போ நான் ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட செலக்ட் போய் நான் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ
செயற்கை ரன் பண்ணி பார்க்கும்போது, இப்போ மொப்னம்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ உங்க மேனேஜர் உங்கள்ட்ட கேட்கிறாரு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் பார்க்குறாரு ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ்லாம் பார்த்துட்டு, காலம் அவர் பார்க்குறாரு. எப்போதுமே ஒரு மேனேஜர் எப்போதுமே உங்களோட டேட்டாஸ ஒரு எஸ்கியூஎல் டேட்டாஸா இருந்தாலும் சரி, எக்ஸெல் டேட்டாஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நார்மல் டேட்டாவா இருந்தாலுமே அவங்க காலமா தான் பார்ப்பாங்க. எம்ப்ளாயி ஐடி இருக்கு, நேம் இருக்கு, சேலரி இருக்கு, இமெயில் இருக்கு, மொபைல் நம்பர்ன்னு இருக்கிறதுல மாப் நம்பர் இருக்கு. ஸோ மேபி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஏன்னா நெறைய டேட்டாஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ மாப் நம்பர்ன்னு இருக்கு. ஸோ இப்போ உங்க மேனேஜர் உங்கள்ட்ட கேட்கிறாரு. உங்க டீம் லீடோ, மேனேஜரோ கேட்கிறாரு. இந்த மொப் நம்பர் எனக்கு ஃபோன் நம்பர்ன்னு மாத்திருன்னு சொல்றாரு. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இது எப்படி ப்ரோ பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரீநேம்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எப்படி ப்ரோ இந்த ரீநேம்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒண்ணுமே இல்ல கைஸ். இதே தான் பண்ண போறீங்க. ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ ஆல்டர் டேபிள் என்னது? இதே தான் பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஆல்டர் அதே தான். டேபிள் டேபிள் எம்ப்ளாயீஸ் ரீநேம் சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ண போறீங்க. ரீநேம் காலம். அதுல என்ன பண்ண போறீங்கன்னா, மொப்னம்னு இருக்கா? ஸோ மொப்னம் டு ஃபோன் நம்பர் இல்ல மொபைல் நம்பர்ன்னு கூட நீங்க குடுத்துக்கலாம். அது உங்க மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாரி குடுத்துட்டு, ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செலக்ட் போய் ரன் பண்ணி பார்ப்போம். செலக்ட் போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப மொப் நம்பர்ன்னு இருக்கிறது ஃபோன் நம்பரா மாறிடுச்சு கைஸ். இது ஒரு யூஸ் கேஸஸ் ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வே யூ ஹேவ் டு யூஸ் யுவர் லைக் அண்ட் நெக்ஸ்ட் வெற்றி போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஐஷுக்கு போட்டுருவோமா? ஐஷு பேர் நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெசார்ட் மூவில வரும் பார்த்தீங்களா? அந்த நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் என்ன ப்ரோ யாருன்னு கேட்காதீங்க. யாரும் கேட்கிற அளவுக்கு இல்ல. ஓகே. ஐஷுன்னு குடுத்தாச்சு கைஸ் ஓகேவா? ஸோ நம்ம செலக்ட் வியூல பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ். ஓகே. இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோவ. ஆல்டர் டேபிள்ஸ், ஆல்டர் கான்செப்ட் இதுதான் ஆக்சுவலி ஆல்டர் கான்செப்ட். ஒரு டேபிள்ல எப்படி இன்னொரு காலம் ஆட் பண்றது, இன்னொரு காலம்ல ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம யாராச்சும் நம்ம நம்ம டீம் லீடர் இந்த காலம் நேம மாத்தணும்னு சொன்னா, அந்த ரீநேம் கீவேர்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணியே நம்ம எப்படி ஒரு காலம் நேம சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துருவோம் கைஸ் ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த எஸ்கியூஎல் சீரிஸ்ல எங்க கூட ஜேர்னி கண்டினியூ பண்ணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பை கைஸ்.